வணக்கம். 8 திக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. ஆத்தூர் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வழிக்கு விழுந்த 2 இளைஞர்கள் உட்பட 5 பேர் மீட்பு. ஆந்திராவில் பிச்சாட்டூர் அணை நிரம்பியதால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய இணைந்து செயல்பட வேண்டும். வங்கிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து ஆலோசித்து முடிவு என்ற ஓபிஎஸ்ஸின் கருத்தால் கட்சியில் சலசலப்பு. சசிகலாவிற்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தியதே ஓபிஎஸ் தான் என ஜெயக்குமார் காட்டம். நூறு ஆண்டுகள் ஆனாலும் தேமுதிகவை அழிக்க முடியாது. கட்சியை விட்டு செல்வது ஒட்டுமொத்த கட்சிக்கும் செய்யும் துரோகம் என விஜயகாந்த் எச்சரிக்கை. சிவாஜி கணேசன், கே. பாலச்சந்தரை தொடர்ந்து ரஜினிகாந்திற்கும் தாதா சாஹேப் பால்கே விருது. Shri Rajnikant ji. This award is a recognition of Shri Rajnikant's acting skills, evident in various entertaining roles in his Adaigi screen पर தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக ரஜினி பேச்சு. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் தனுஷ். in the film. விஜய் சேதுபதி, பார்த்திபன், இமான், வெற்றிமாறன் ஆகியோருக்கும் விருது. சொகுசு கார் வழக்கில் குற்றவாளி போல் காட்டுவதா? தனி நீதிபதியின் கருத்துக்கு காயப்படுத்திவிட்டதாக விஜய் தரப்பு வாதம். ஐபிஎல் தொடரில் புதிதாக 2 அணிகள் சேர்ப்பு. அகமதாபாத்தை சிவிசி நிறுவனமும் லக்னோவை ஆர்பிஎஸ்சி குழுமமும் ஏலத்தில் எடுத்தன. சூடானில் மீண்டும் வெடித்தது ராணுவ புரட்சி. பிரதமர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் சிறைப்பிடிப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலில் செவ்வாய்க்கிழமை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. நெல்லையில் திங்கட்கிழமை பிற்பகலில் கனமழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. மதுரை மாவட்டம் மேலூர், அழகர்கோவில், வெள்ளரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையால் நீர்நிலைகள் நிரம்பி குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலவளவு பகுதியில் பலத்த கனமழை காரணமாக பகுதியில் உள்ள சோமகிரி மலையில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து சுற்றியுள்ள கிராமங்களை சூழ்ந்தது. இதனால் இங்குள்ள பரம்பு கண்மாய் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் முழுமையாக நிரம்பியது. திருவாரூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் கமலாலய குளத்தில் தென்கரை சுவர் 100 மீட்டர் தூரம் முழுமையாக இடிந்து விழுந்துள்ளது. மேலும் தென்கரையில் சாலைகள் முழுவதுமாக விரிசல் விடப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் பேரிகார்டு அமைத்து போக்குவரத்தை தடை செய்தனர். அத்துடன் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த இடத்தில் மின்கம்பங்களும் சாய்ந்து மின் கம்பிகள் தாழ்வாக செல்வதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நல்ல வேளை இது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் விழுந்திருக்கிறது.
இதே பகல் நேரமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பகுதியில் போயிட்டு இருக்க ஏதோ ஒரு வாகனங்கள் கூட உள்ளார சரிஞ்சு விழுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். அதனால் உடனடியாக இந்த திருக்குளம் பராமரிக்கப்பட வேண்டும், 4 கரைகளும் பலப்படுத்தப்பட வேண்டும். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அப்போது நீர்வீழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பெண் உட்பட 5 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க நீர்வீழ்ச்சியின் இடதுபுறமாக உள்ள பாறை மீது ஏறிய போது பாறை வழுக்கியதில் 2 இளைஞர்கள் ஆற்றில் தவறி விழுந்தனர். அதன் பின்னர் 2 இளைஞர்களும் நீச்சல் அடித்து கரை சேர்ந்து உயிர் பிழைத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வைரலானதை அடுத்து ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஆந்திராவில் பிச்சாட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதை அடுத்து ஆரணி ஆற்றில் 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை இயல்பை ஒட்டி இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகி வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் இன்று முதல் துவங்கியுள்ளது. தற்பொழுது நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை இயல்பை ஒட்டி இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதத்துக்கு நமக்கு 44 சென்டிமீட்டர் இயல்பு மழை. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும், வட கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்காலில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் செவ்வாய்க்கிழமை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற 67வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் நடிகர் ரஜினிகாந்திற்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. தனுஷ், விஜய் சேதுபதி உள்ளிட்டோரும் விருதுகளை பெற்றுக்கொண்டனர். ஆண்டுதோறும் மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய திரைப்பட விருதுகள் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் இன்று டெல்லியில் வழங்கப்பட்டன. இதில் நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ரஜினிகாந்தை கௌரவித்தார். பின்னர் மேடையில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தன்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு விருதினை சமர்ப்பிப்பதாக கூறினார். When I was a bus conductor, he was the one who identified the acting talent in me and encouraged me to join cinemas. And all my producers and directors who produced my films and technicians who worked in and co-artists and all the distributors, exhibitors, the media, press, and all my fans and Tamil people, without them I am nobody. என்னை வாழ வைக்கணும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு நன்றி. அசுரன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்ற தனுஷ் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் விழாவில் பங்கேற்றார். விருதை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் தனுஷ் ரஜினிகாந்த் தாதா சாஹேப் விருது பெறும் அதே மேடையில் தானும் விருது பெற்றதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தனுஷ் கூறினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அண்டு சின்ன வயசுலேருந்து திரையில் பார்த்து பிரமிச்சு கைத்தட்டி விசில் அடித்த எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் தாதா சாஹேப் பால்கே வாங்குகிற அதே மேடையில் தேசிய விருது வாங்குறது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறந்த துணை நடிகருக்கான விருதை சூப்பர் டீலக்ஸ் படத்திற்காக கைப்பற்றிய நடிகர் விஜய் சேதுபதி தனுஷை போலவே பாரம்பரிய உடையில் மேடையேறி விருதை பெற்றுக்கொண்டார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த நடிகர் விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடிக்கும்போது தேசிய விருது கிடைக்கும் என நினைக்கவில்லை எனவும் இயக்குனரின் மேல் இருந்த நம்பிக்கையால் அப்படத்தில் நடித்ததாகவும் கூறினார். பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பெரிய பயம் இருந்தது. பட் ஆனால் யாரும் டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பயம் இல்லை. ஏன்னா அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக பார்ப்பாருன்னு தெரியும். அதனால் விருது வாங்குவேன்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அது வேலை செய்கிறதே அப்படி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் கிடைக்கிறதும் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதும் வந்து அதுவே பெரிய விருது தான். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஒத்த சிறப்பு படத்திற்காக தேர்வுக்குழுவின் சிறப்பு விருதை வென்ற நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் விருதுக்காகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் தனக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் என கூறினார். நான் வந்து இதுக்காகவே ஏங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க ஒரு கலைஞர். நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரியான விருது, ஏன்னா நான் அப்போது வந்து சினிமாவுக்காக ட்ரை பண்ணுற காலத்தில் கோடம்பாக்கத்துக்கு போகும்போதே எங்கேயாவது ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் ஓடுதான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன். இதுக்காக நான் இழந்தது கொஞ்சம் கிடையாது, நிறைய பணம் இழந்திருக்கேன். ஏன்னா நிறைய சொந்த படங்கள் அந்த படத்தில் நான் ஆசைப்பட்டு ஜெயிக்க முடியாமல் ஃபினான்ஷியலாகவும் தோற்று போய் 20 வருஷம் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விருது கிடைக்கிறது, நீங்கள் சொன்ன 1க்கு மேற்பட்ட விருது கிடைக்கின்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வாங்க வேண்டியது நம்பிக்கை. விஸ்வாசம் படத்தின் பாடல்களுக்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை கைப்பற்றிய டி. இமான், அஜித், சிவா உள்ளிட்ட விஸ்வாசம் படக்குழுவினருக்கு நன்றி தெரிவிப்பதோடு ரஜினிகாந்த் முன்னிலையில் விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். 67வது தேசிய விருது விழாவில் வந்து நான் வந்து கலந்துக்கும் போது அது ஐயா ரஜினி சாரும் கூட இருந்து நான் விருது வாங்கும் போது அவர் கீழே இருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சது இல்லையா, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த தேசிய விருது வந்து முக்கிய காரணமாக இருந்த இயக்குனர் சிவா அவர்கள் அண்ட் படத்துடைய தயாரிப்பாளர் தியாகராஜன் சார், சத்யஜித் தியாகராஜன் சார் அவர்கள் அண்ட் அஜித் சார் அவர்கள் அண்ட் ஒட்டுமொத்த இசை ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறந்த தமிழ் திரைப்படம் அசுரன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவும் இயக்குனர் வெற்றிமாறனும் பெற்றுக்கொண்டனர். சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது ஒத்த செருப்பு படத்திற்காக ரசூல் பூக்குட்டிக்கும், சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது கேடி என்கிற கருப்புதுறை திரைப்படத்திற்காக நடிகர் நாகவிஷாலுக்கும் வழங்கப்பட்டது. இம்முறை தமிழ் படங்கள் 7 விருதுகளை பெற்றன. மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நீச்சல் குளத்தில் குதூகலமாக குளித்து மகிழ்ந்த யானைகள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து கட்சி தலைமை நிர்வாகிகள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் சசிகலாவிற்கு இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்து வந்தனர். கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் ஆர்.என். ரவியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். சூரியனை பார்த்து யாருக்கு என்ன பயம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு என்ன போகுதுங்க, ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாச்சு, தேர்தல் முடிஞ்சாச்சு, நாங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொழுது போகலீங்களா, நாங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, பலமுறை சொல்லியாச்சு. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களின் வழிகாட்டுதல் படி அதிமுக செயல்பட்டு வருவதாகவும், சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வது குறித்து கட்சி தலைமை ஆலோசித்து முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம், ஏற்றுக்கூடியது மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? அதிமுக அவங்களை ஏற்றுக்கொள்ளுமா? அதிமுக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அமைப்பில் கழகம்
செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை சேர்ப்பது குறித்து ஏற்கனவே நான் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். அதேவேளையில் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்த கேள்வியே எழவில்லை என்றும், சசிகலாவிற்கு எதிராக முதலில் தர்மயுத்தம் நடத்தியதே ஓ பன்னீர்செல்வம் தான் என்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். திருமதி சசிகலாவை பற்றி ஆதரவாக பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல நிர்வாகிகள் இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அப்படி வெளியேற்றப்படுகின்ற அந்த கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்து போட்டு தான் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றிருக்கிறார்கள். ஒரு தெளிவான முடிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எடுத்துவிட்டது. மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வதை பற்றியோ கேள்வியே எழவில்லை. அவரை பொறுத்தவரையில் தர்மயுத்தம் அந்த குடும்பத்துக்கு எதிராக தான் நடத்தினார். அவரை பொறுத்தவரையில் கட்சியில் ஒன்றுபடும் போது அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் திரு சசிகலா சார்ந்தவர்களோட எந்த விதமான தொடர்பும் எதிர்காலத்தில் வச்சுக்கூடாது, அப்படி கண்டிஷன் போட்டு தான் அவரை சேர்ந்தார். அதுபடி தானே போயிட்டுருக்கு. இதில் என்ன குழப்பம் இருக்குது? சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து அதிமுக தலைமை ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று ஓபிஎஸ் கூறியிருப்பது அவரை பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் ஆதரவு, அடிமட்ட உறுப்பினர்கள் ஆதரவு, இதை தாண்டி கட்சியினுடைய நிர்வாகிகளும் கலந்து பேசி தான் இது தொடர்பாக முடிவு எடுக்கணுங்கிறது. அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பண்பாடு, அரசியல் கட்சியுடைய செயல்முறையும் அதுதான். அதை பிரதான ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவில் நம்பர் 1 இவர் தான், ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது எந்தவித தாக்கத்தை நம்ம அதிமுகவில் ஏற்படுத்த போகிறது, அதன் பிறகு ஒரு கலந்து ஆலோசனைகள் நடைபெறுமா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கோம். சசிகலாவை அதிமுகவில் இணைக்கும் விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இடையே மாறுபட்ட கருத்து நிலவி வருவது தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூ செயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என ஓபிஎஸ் கூறியதற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு செய்தியாளர்களை சமாளிக்க என 50% பேரும், சசிகலாவிற்கு ஆதரவு என 50% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உரிய முறையில் சென்றடைய அரசுடன் இணைந்து வங்கிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில அளவிலான வங்கியாளர்களுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும், அந்த சமயத்தில் அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதாகவும் கூறினார். ஏழை எளிய மக்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்கு வங்கிகள் உழைக்க வேண்டும் என்று கூறிய அவர், சமுதாயத்தின் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த ஏழை மக்களுக்கு கல்விக்கடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிறு குறு நிறுவனங்களை பாதுகாக்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் கடனுதவி அளிக்க அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும், இந்த திட்டங்களை நிறைவேற்ற வங்கிகள் முழு மனதுடன் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் ஐஓபி வங்கியின் மேலாண் இயக்குநர் சென்குப்தா, இந்திய ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் SMN சுவாமி உள்ளிட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி அளித்த பாலியல் புகார் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை சாந்தினி அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் மணிகண்டன் மீது சைதாப்பேட்டை 11வது நீதிமன்றத்தில் அடையாறு மகளிர் காவல் நிலைய போலீசார் 351 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இந்த புகாரில் ஏற்கனவே மணிகண்டன் மீது 2 வழக்குகள் இருந்த நிலையில் 342, 352 ஆகிய 2 பிரிவுகளையும் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெண்ணை கட்டாயப்படுத்தி சிறை வைத்தல், காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஊரக
உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை நடிகர் விஜய் அவரது வீட்டில் சந்தித்த நிலையில் தங்களையும் உள்ளே அனுமதிக்க கோரி ரசிகர்கள் போராட்டம் நடத்தினர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 110 பேர் விஜயிடம் வாழ்த்து பெறுவதற்காக சென்னை பனையூரில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களை சந்தித்த நடிகர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது ரசிகர்கள் விஜய் வீட்டின் முன்பு திரண்டு தங்களையும் உள்ளே அனுமதிக்குமாறு கோரினர். அவர்களை பாதுகாவலர்கள் தடுத்ததால் விஜய் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் இறங்கி கோயில் யானைகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தன. பூலோக வைகுந்தம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் ஆண்டாள், லட்சுமி என்ற 2 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கோவிலில் இருக்கும் 2 யானைகளும் மன அழுத்தம் குறைந்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உடையவர் தோப்பில் நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளது. 6.5 அடி ஆழத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட நீச்சல் குளம் திறக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அர்ச்சகர்கள் பல்வேறு பூஜைகளை செய்த பின்னர் யானைகள் முதன்முறையாக குளத்தில் இறக்கிவிடப்பட்டன. குளத்தில் தண்ணீரை கண்டதும் குஷியான யானைகள் தண்ணீரை உடலில் பீச்சி அடித்து உற்சாகமாக குளித்தன. அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் அகமதாபாத், லக்னோ அணிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தற்போது 8 அணிகள் விளையாடி வரும் நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் கூடுதலாக 2 அணிகளை சேர்க்க முடிவு செய்யப்பட்டது. புதிதாக வரவுள்ள 2 அணிகளுக்கான உரிமையை வழங்குவதற்கான ஏலம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் லக்னோ அணியை 7,090 கோடி ரூபாய்க்கு RP சஞ்சீவ் கோயங்கா குழுமம் ஏலத்தில் எடுத்துள்ளது. இதேபோன்று அகமதாபாத் அணியை சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்ட ஐரலியா நிறுவனம் 5,166 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது. இதன் மூலம் BCCIக்கு 12,200 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கர்நாடகாவிலும் ஹிந்திக்கு வலுக்கும் எதிர்ப்பு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நூறு ஆண்டுகள் ஆனாலும் தேமுதிகவை யாராலும் அழிக்க முடியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஆசை வார்த்தைகளை கூறுபவர்களை அடையாளம் கண்டு கட்சி தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அனைவரும் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை யாரோ ஒரு சிலரின் மூளைச்சலவை செய்யும் பேச்சை நம்பியும் ஆசை வார்த்தை கூறி மோசம் செய்யும் கயவர்களை நம்பியும் கட்சியை விட்டு செல்வது தனக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த கட்சிக்கும் செய்யும் துரோகமாக கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாற்று அணியினர் கூறும் ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி அவர்களுடன் செல்லும் போது பலவீனமானவர்களாக இருப்பதை காட்டுவதாகவும் இதை எண்ணும் போது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை உணரும் நாள் வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனது உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது உண்மைதான் என்று கூறியுள்ள விஜயகாந்த் தேமுதிகவுக்கு எதிர்காலமே இல்லை என யார் நினைத்தாலும் அது தவறான எண்ணம் என்று கூறியுள்ளார். 100 ஆண்டுகள் ஆனாலும் தேமுதிகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும் தேமுதிக தமிழகத்தில் நிச்சயம் வேரூன்றி நிற்கும் என்றும் விஜயகாந்த் கூறியுள்ளார். மூளைச்சலவை செய்பவர்கள் மற்றும் ஆசை வார்த்தை பேசுபவர்களை அடையாளம் கண்டு தலைமைக்கு தெரிவிக்குமாறு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தேமுதிக கடந்த 2011இல் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. எனினும் தற்போது வெறும் 2% வாக்குகளையே பெற்று பலமற்ற கட்சியாக தேமுதிக மாறிவிட்டது. விஜயகாந்துக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவரால் கட்சியை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேமுதிகவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். தேமுதிக வளர்வது கடினம் என்ற எண்ணம் நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்த எண்ண ஓட்டத்தை மாற்றும் வகையில் விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கருதப்படுகிறது. தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஹிந்திக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. ஹிந்தியை தேசிய மொழி என KFC உணவக ஊழியர்கள் கூறியதற்கு கர்நாடக மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.
தமிழ்நாட்டில் ஜொமேட்டோ மூலம் உணவு ஆர்டர் செய்த இளைஞருக்கு உணவுப் பொருட்கள் பாதி அளவிற்கே வந்துள்ளன. இதையடுத்து பணத்தை திருப்பி அளிக்குமாறு கேட்டதற்கு ஹிந்தி தெரியாததால் பணத்தை திருப்பி அளிக்க முடியாது என்றும் ஹிந்தி தேசிய மொழி என்பதால் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் சர்ச்சையாகி சமூக வலைதளங்களில் கண்டன குரல்கள் எழும்பின. இதன் காரணமாக ஒரே நாளில் ஜொமேட்டோ நிறுவனம் பங்குகள் 3.9% குறைந்தன. இதனைத் தொடர்ந்து மன்னிப்பு கேட்ட ஜொமேட்டோ நிறுவனர் தீபிந்தர் கோயல் இந்த விவகாரம் தேவையில்லாமல் பெரிதாக்கப்பட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் பெங்களூருவில் உள்ள KFC உணவகத்திற்கு அண்மையில் சென்ற பெண் ஒருவர் கன்னட மொழியில் பாடலை ஒலிக்கச் செய்யுமாறு கேட்டுள்ளார். ஆனால் ஹிந்தி தேசிய மொழி என்று கூறி கன்னட மொழி பாடலை ஒலிக்கச் செய்ய ஊழியர்கள் மறுத்துவிட்டனர். இதனை வீடியோவில் பதிவு செய்த அந்த பெண் ட்விட்டரில் பதிவேற்றம் செய்துள்ளார். ಕನ್ನಡ ಮಾತಾಡಬೇಕಂದ್ರೆ ಅರ್ಥ ಇಲ್ಲ ಮ್ಯಾಮ್. ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಹಿಂದಿ ನ್ಯಾಷನಲ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಮಗೆ ನಮ್ಮ ಭಾಷೆ ಬೇಕು. ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ, ಕನ್ನಡ ಹಾಡು ಹಾಕಿ ಕನ್ನಡ ಭಾಷೆ ಉಳಿಸಿ, ಓಕೆನಾ? ಇಂಗ್ಲಿಷ್ ಬೇಡ, ಹಾಕ್ಬೇಡಿ. ಏನಕ್ಕೆ ಹಾಕ್ಬೇಡಿ. ಇವಾಗ ನಾವು ಹೇಳಿದ್ವಿ ಅಂತ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಹಾಕ್ ಮಾಡೋದು, ಯಾವಾಗ್ಲೂ ಅಷ್ಟೇ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இது வேகமாக பரவத் தொடங்கிய நிலையில் அப்பெண்ணின் செயலுக்கு ஆதரவாகவும் KFC நிறுவனத்திற்கு எதிராகவும் ஏராளமானோர் கருத்துக்களை பரவவிட்டனர். KFC-யை நிராகரிப்போம் என்ற ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆனது. 5.5 கோடி கொரிய மக்களுக்கு கொரிய மொழியில் சேவையாற்றும் போது 6 கோடி கன்னடர்களுக்கு கன்னட மொழியில் ஏன் சேவை செய்ய முடியாது என்று ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பணியாற்றுவதற்காக ஒரு பகுதிக்கு செல்லும்போது அப்பகுதியைச் சேர்ந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக மொழியை கற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தாதீர்கள் என்றும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். கன்னட மொழி பாடலை அனுமதிக்காவிட்டால் கன்னடர்களை வாடிக்கையாளர்களாக எதிர்பார்க்காதீர்கள் என்றும் கருத்துக்கள் பதிவிடப்பட்டுள்ளன. ಇವಾಗ ಹಾಕಿ ನಂಗೆ ಹಾಕ್ಬೇಕು. ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ಆಯ್ತು. ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ಇಂದ ಒಂದು ಕನ್ನಡ ಹಾಡು ಬಂದಿಲ್ಲ. ಏನ್ರಿ ಕನ್ನಡ ಹಾಡು ಒಂದು ಹಾಕೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? ಹಾಕಿ ಮತ್ತೆ ಚೇಂಜ್ ಮಾಡಿ. ಇಲ್ಲ ಸಾಂಗ್ ಆಫ್ ಮಾಡಿ. ನೀವು ಹಾಕಿ ಕನ್ನಡ ಹಾಡು ಹಾಕி. மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரிடம் 8 மணி நேரம் விசாரணை. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 55 விழுக்காடு சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி MR விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. அப்போது கைப்பற்றப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்து விசாரணைக்கு ஆஜராகும்படி விஜயபாஸ்கருக்கு முதல் சம்மன் அளிக்கப்பட்டது. அப்போது உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டி அவர் அவகாசம் கோரி வந்தார். இந்த சூழலில் திங்கட்கிழமை ஆஜராக 2வது சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்திற்கு விஜயபாஸ்கர் மற்றும் அவரின் வழக்கறிஞர் காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராகினர். 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு விஜயபாஸ்கர் வீடு திரும்பினார். கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் முதலீடு குறித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 150 கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மீண்டும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக MR விஜயபாஸ்கர் தெரிவித்தார். சூடானில் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் ஜனநாயக ஆட்சி கலைக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அப்துல்லா ஹம்டே உள்ளிட்டோர் சிறைபிடிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடு சூடான். 1956ஆம் ஆண்டு பிரிட்டனிடம் இருந்து விடுதலை பெற்ற சூடான் பல ராணுவ புரட்சிகளை சந்தித்துள்ளது. 1989 முதல் 2019 வரை சூடானின் அதிபராக இருந்த ஒமர் அல் பஷீரின் பதவியும் ராணுவ கிளர்ச்சியின் மூலமே முறியடிக்கப்பட்டது. அல் பஷீரின் ஆட்சி கலைக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் மற்றும் ராணுவம் கலந்த கூட்டணி அரசு ஆட்சி அமைத்தது. அப்போது அப்துல்லா ஹம்டோ பிரதமராக நியமிக்கப்பட்டார். தற்போது அவரும் ராணுவத்தினரால் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார்.
மேலும் சிலரை ராணுவ கூட்டுப்படையினர் கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் வைக்கப்பட்டுள்ள இடம் குறித்து தகவல்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி ஜனநாயகத்திற்கு ஆதரவான அமைப்பினர் தலைநகர் கார்டூமில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். شير يا بشر شير يا يوم قال البرهان قال لك يصير بالسورية عن حاجة طوارئ قال البرهان. சூடான் முழுவதிலும் இணைய வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் கார்டூமில் துணை ராணுவப் படையினர் குவிக்கப்பட்டு சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அங்கு அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவத்தினரால் ஆட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கவலைக்குரியது என பிரிட்டன் தூதர் ராபர்ட் ஃபர்வேதர் கூறியுள்ளார். சூடான் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா, அரபு நாடுகள் உள்ளிட்டவையும் கவலை தெரிவித்துள்ளன. அப்துல்லா ஹம்டோ அரசு மேற்கத்திய நாடுகளுடன் சுமூக உறவை ஏற்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்றது. தற்போதைய ராணுவ புரட்சி அதற்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். முல்லைப் பெரியாறு அணையில் எவ்வளவு தண்ணீரை தேக்கி வைக்கலாம் என்பது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் முல்லைப் பெரியாறு அணையில் 136 அடிக்கு மேல் நீர் தேக்குவதை குறைக்க உத்தரவிடக் கோரி கேரளாவைச் சேர்ந்த ஜோ ஜோசப் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் கன்வில்கர், ரவிக்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மழை காலங்களில் 139 அடிக்கு மேல் தேக்கக்கூடாது என்று உத்தரவிட்டதைப் போல தற்போதும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று முறையிட்டார். ஆனால் முல்லைப் பெரியாறு அணையில் நீர்மட்டம் 137.2 அடி அளவில் உள்ளதாகவும் அணைக்கு வரும் 2200 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருவதால் அணைக்கு பாதிப்பு இல்லை என்றும் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முல்லைப் பெரியாறு அணையில் 137 அடிக்கு மேல் தேக்கக்கூடாது என்ற வாதத்தை ஏற்க மறுப்பு தெரிவித்துவிட்டனர். மேலும் அணையில் எவ்வளவு நீர் தேக்க முடியும் என்பது குறித்து மேற்பார்வை குழுவிடம் கேட்டு தெரிவிக்கும்படி கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.